அந்த ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்கெட்ல எவ்வளவு பணம் இருக்கோ அதை பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சூப்பர் பவர்லாம் வந்து கிடைக்கும். கடைசி அந்த பவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் சில்லறைகளா வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து கொட்டிடும். சோ இதே போல அவருக்கு கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட போய் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பவர் இருக்குன்னு சொல்றாரு. பட் அவங்க நம்புற மாதிரி இல்ல. அதனால கொஞ்சம் பணத்தை ஒரு பாக்கெட்ல வச்சுட்டு இப்ப அப்படி கம்பியை வந்து பாத்தீங்கன்னா வளைச்சு காட்டுறாரு. இது மாதிரி நிறைய பவர் யூஸ் பண்ணனால அவர்கிட்ட இருக்கக்கூடிய காசு எல்லாமே வந்து போயிடுது. அதனால காசு சேர்த்து வைக்கணும்ன்றதுக்காக ஒரு சூப்பர் பவரை யூஸ் பண்ணக்கூடாது முடிவு பண்ணிடுறாரு. இதனால ஒரு படிக்கட்டுல நடந்து போகும்போது கூட பொறுமையா தான் வந்து போறாரு. அங்க கூட ஒரு வயசான லேடி ஹெல்ப் கேக்குறாங்க. பட் அவங்களுக்கு கூட அது செய்யாம போயிடுறாரு. ஏன் இவர் வரும்போது பின்னாடி வரவருக்கு டோர் கூட திறந்தா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பவர்னால வந்து அவரு காசு போயிடும்னு சொல்லிட்டு அது கூட ஹெல்ப் பண்ண மாட்டாரு. அங்க இருக்கக்கூடிய யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இவர் ஹெல்ப் பண்ணாமே வந்து இருக்காரு. இப்படி இருக்க சமயத்துல ஒரு நாள் அங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா 30 மில்லியன் காசை வந்து அவர்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. இது என்னோட சேவிங்ஸ், நீ பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போறாங்க. இது அவங்க கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட கால் பண்ணி சொல்லலாம் நினைக்கும் போது அந்த இடத்துல ஒரு பஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுற போற சமயத்துல இருக்கும் போது கரெக்டா இவர் வந்து பாத்தீங்கன்னா அதை போய் தடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. அவங்க அம்மா கொடுத்த பணத்தை பாக்கெட்ல வச்சுட்டு போறாரு. இப்ப அவருக்கு அப்படியே அந்த சூப்பர் பவரும் வந்து கிடைச்சிருது. இப்ப அந்த பஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கையாலேயே தூக்கி பிடிச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்படியே காப்பாத்தணும்னு நினைக்கும் போது அவர் பாக்கெட்ல இருந்து அந்த பணம் எல்லாம் வந்து மறைஞ்சு அப்படியே கீழே சில்லறையா வந்து கொட்டுது. கடைசியா எல்லாரையும் காப்பாத்தினதுக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்றாரு அவங்க அம்மா கொடுத்த எல்லா சேவிங்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த காசெல்லாம் மறைஞ்சு போகுது.